ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 17-18 வசனம். ஆகிலும் இது அதிகமாய் ஜனத்துக்குள்ளே பரம்பாதபடிக்கு இது முதல் ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, வசனம் 4:18, அப்போஸ்தலர் 4:18, அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாதென்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். The name of the Lord is so authoritative and very powerful in the whole universe. இந்த சர்வ லோகத்திலும் ஒரு பெயர் அதிகாரம் வல்லமை நிறைந்ததாய் இருக்கிறது என்று சொன்னால் அது இயேசு கிறிஸ்துவினுடைய உன்னதமான நாமம். அந்த பேரிலே மகிமை இருக்கிறது, அந்த பேரிலே மகத்துவம் இருக்கிறது, அந்த பேரிலே சொல்ல முடியாத அளவுக்கு விடுதலை, ரட்சிப்பு, சுகம், ஜீவன், பாவ மன்னிப்பு எல்லாம் அந்த பேரிலே அடங்கி இருக்கிறது. அவர் பேரை அன்றி, அவராலே அன்றி ரட்சிக்கப்படுவதற்கு வேறு ஒரு நாமம் கொடுக்கப்படவில்லை என்று அங்கே அப்போஸ்தலர்கள் மிக தெளிவாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். The name is so authoritative. Hallelujah. The religious leaders want to stop that name. மத தலைவர்கள் எல்லாம் அந்த பேரை நிறுத்ததுக்கு பார்க்குறாங்க. ஏன் தெரியுமா? அந்த இயேசு என்று பெயரை சொன்ன they are exposed. அவன் வேஷம்லாம் வெட்ட வெளிச்சமாய் வருகிறபடினால பயந்து போய் அவன் சொல்றான், அந்த பேரை மட்டும் சொல்லிடாத, ஏன்னா அந்த பேர் என்னென்னவோ பண்ணுது அப்படின்னு சொல்லி அந்த பேரை சொல்லக்கூடாது, போதிக்க கூடாது. நோ டீச்சிங் அபவுட் தட் நேம். அந்த பேரை பத்தி பேசக்கூடாது, உபதேசிக்க கூடாது, சொல்லக்கூடாது என்று அவர்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நோ ஸ்பீக்கிங், நோ டீச்சிங், நோ மென்ஷன் அபவுட் தட் நேம். பேசாதீங்க, அந்த பேரை பற்றி, இயேசுவின் நாமத்தை சொல்லாதீங்க என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனா ஒன்னு என்ன தெரியுமா? இந்த உலக அதிகாரத்தை விட அந்த இயேசு ராஜாவினுடைய அதிகாரம் ஓவர்சீட்ஸ் எவ்ரி அத்தாரிட்டி ஆஃப் திஸ் எர்த். இந்த பூமியில் இருக்கிற எல்லா அதிகாரத்தையும் அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினுடைய அதிகாரம் ஒரு கை பார்க்கும். நல்ல கவலையப்படாதீங்க, நமக்கு ஒரு பெரிய நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கர்த்தருடைய நாமம் இயேசு ராஜா, இயேசுவின் நாமம் ஆச்சரியமானது. அந்த பேரை சொல்லுங்க, அறிக்கை செய்யுங்க. இயேசுவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம், இயேசு ராஜாவினுடைய நாமத்துக்கு நன்றி. அந்த பேரை சொன்னாவே எப்படி ஒரு திருடனுக்கு போலீஸ்காரனை பார்த்தா பயம் வருமோ, இந்த இயேசு ராஜாவின் பேரை நீங்க சொல்லும் பொழுது அந்த இயேசு ராஜாவினால கொடுக்கப்படாதவைகள் எல்லாம் வாழ்க்கையில எதுவா இருந்தாலும் சரி, பலவீனம், வியாதி, கட்டுக்கள், நஷ்டம், அவமானம், கண்ணீர், பாவம் எதுவா இருந்தாலும் நடுநடங்கும். அது நான் ஓடி போகிறேன் என்று சொல்லும். காரணம், the power in that name of Jesus. அந்த இயேசுவின் நாமத்தில் அந்த வல்லமை இருக்கிறது. Come on, surrender to the name. இந்த நாளில் ஒப்பு கொடுங்க. இயேசுவே, என் வாழ்க்கையை, என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை அந்த வல்லமை உள்ள நாமத்தின் அதிகாரத்துக்கு கீழே ஒப்பு கொடுக்கிறேன். You should really surrender to that name. உங்களை உண்மையா தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. Come on under the authority and power of that Jesus name. ஒப்பு கொடுங்க. மாற்றத்தை காண்பீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நாம் செபிக்கலாம். இரக்கங்களின் பிதாவே, உம்முடைய மேலான அன்பை வெளிப்படுத்துவதின் விதமாய் குமாரனாகி இயேசுவை அனுப்பி உம்முடைய அளவற்ற அன்பை அந்த இரத்தத்தினாலும் மரணத்தினால வெளிப்படுத்தினீரே. எல்லாவற்றுக்கு மேலா இந்த நாமத்தை உயர்த்தினீரே. இன்றைக்கு நாங்கள் படுகிற கஷ்டங்கள், வேதனைகள், வலிகள், பலவீனம், கண்ணீர், இவைகள் எல்லாம் அந்த நாமத்திற்கு முன்பாடி நிற்க முடியாது. காரணம், சிலுவையிலே ஆணையடைத்து அவைகளை தீர்த்திருக்கிறீரே. ஏசையா, இயேசு ராஜா என்று இந்த காலையில கூப்பிடுகிறோம். அவ்விதமாய் கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த நாமத்தின் மகிமையை காண்பார்களாக. இந்த நாளில் நீர் பெரிய காரியங்களை செய்கிறதுக்காக உமக்கு நன்றி. கோடி கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து என்னும் வல்லமை உள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.